ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கலர்ஃபுல்லான ஒரு குட்டியான ஒரு பேப்பர் வச்சு ஒரு அம்ப்ரெல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், கிட்ஸுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் ரெட் கலர் பேப்பர் 8 சென்டிமீட்டர் பை 8 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு குட்டியாக ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். அதில் இந்த மாதிரி காம்பஸ் வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க் மாதிரி போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு அதை அந்த இதில் வந்து கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை கலர் பேப்பர் வேணுமோ அந்த கலர் பேப்பரில் எல்லாத்துலேயும் இந்த ஆர்க் போட்டுக்கணும். இந்த ஆர்க் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், வேறு வேறு சைஸில் போட்டக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பருக்கு நீங்கள் எந்த அளவு எடுத்து போடுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா இதுக்குமே வந்து போடணும். அப்போ தான் ஒன்று போல் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை இப்படி விரிச்சிட்டு அதோட சென்டர்லேருந்து இப்படி க்ராஸாக கொஞ்சமாக தின்னாக தான் க்ளூ போடணும், நிறைய போட்டக்கூடாது. மெல்லிஸாக போட்டுட்டு இப்படி பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இதை விரிச்சிட்டு இந்த சென்டரில் கார்னர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு க்ளூ போடணும் க்ராஸாக. அது போட்டுட்டு நல்லா ஒட்டி விட்டுட்டு இப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம எல்லா பேப்பரையுமே மடித்து ஒட்டி வச்சிடணும். நான் வந்து மல்டி கலராக இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கலர்லேயுமே வந்து ரெண்டு இது நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் வந்து 10 இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு சென்டரில் இந்த மாதிரி க்ளூ போட்டுக்கணும். க்ளூ போடுறது வந்து ரொம்ப மெல்லிஸாக தான் போடணும். போட்டுட்டு அடுத்ததை ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஒட்டுறது எல்லாமே ஒரே மாதிரி பொசிஷன் பண்ணி ஒட்டணும். அடுத்து ப்ளூ, அடுத்து வந்து ஆரஞ்ச், அடுத்து அது மேலே க்ரீன், அடுத்து மறுபடியும் ரெட்டு, எல்லோ, ப்ளூ, ஆரஞ்ச் அண்ட் க்ரீன். ஸோ இதே ஆர்டரில் ஒட்டியாச்சு. கடைசியில் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி இருக்குது. அடுத்து நம்மளுக்கு அம்ப்ரெல்லாக்கு வந்து கீழே ஒரு இது வேணும் இல்லையா, சென்டரில் வந்து அப்படி ஒரு ஹேண்டில் மாதிரி வரும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். டியூப் மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். இந்த ப்ளூ கலர் பேப்பர் வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் சைஸில் நீங்கள் எடுத்துக்கணும். இதோட 2 எண்டையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லெவல் பண்ணி கட் பண்ணிவிட்டு நடுவில் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளே ஒரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக க்ளூ போட்டுட்டு ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டியூப்பை வந்து கொஞ்சம் மேலே கேப் விட்டு இந்த மாதிரி வச்சு அப்படியே இதையும் ஒட்டிடணும். ஒட்டி கொஞ்ச நேரம் நம்ம பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா அந்த ப்ளேஸில் வந்து நிற்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா கீழே உள்ளதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு யூ ஷேப்பில் கொண்டு வந்து விட்டுருங்க. அவ்வளோதான். கலர்ஃபுல்லான ரொம்ப பார்க்கவே அட்ராக்டிவான ஒரு மினி பேப்பர் அம்ப்ரெல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.